பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து பிரிஞ்சிடும். ஆனால் உன்னோட பதவியை வந்து அங்கே பிடுங்கிட்டு போக போகுது இன்னொரு ஒரு சில மாதத்துக்குள்ள. நீ உனக்கே வந்து பதவி இருக்குமான்னு பாரு. நீ வந்து என்ன மிரட்டுறியா? அமித்ஷாவோட சாணக்கியத்தனமும் எடப்பாடியோட சாணக்கியத்தனமும் நீ கம்பேர் பண்ணீங்கன்னா, எடப்பாடி வந்து நீ கூட்டணிக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன்னா விசாரணை வந்து பனையூரில் நடக்கும். நீ ஓகே சொன்னேன்னா விசாரணை வந்து டெல்லியில் நடக்கும். அவங்களோட ஐடியா என்னென்னா, அடுத்து நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஐடியா. நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு கசாலி அவர்களிடத்தில் தமிழ்நாட்டு அரசியலை குறித்து பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ நேற்று அமித்ஷா வந்து புதுக்கோட்டைக்கு வந்தார். இன்னைக்கு வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கார். இங்கே தமிழ்நாட்டில் தான் இப்போ இருக்கார். ஆமாம். 2 நாள் பேச்சுவார்த்தையில் அதிமுக நிர்வாகிகளையும் சந்திக்க போகிறார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் வரக்கூடிய விஷயத்தில் நேற்று 2 ஸ்டேட்மெண்ட்டு உட் பி டிஃபர். எப்படி இருந்ததுன்னா, ஒன்று பிஜேபி என்டிஏ ஆட்சி அமைப்போம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நல்லா கவனிங்க, பிஜேபி என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் என்டிஏ ஆட்சி. ஆமா, என்டிஏ ஆட்சியில பிஜேபி சொல்றாரு ஒரு இடத்துல. அதாவது என்டிஏ ஆட்சி மட்டும் இல்ல, பிஜேபி என்டிஏ. மற்றொரு இடத்துல அவரு பேசும்போது அதிமுகங்கிறாரு எடப்பாடி. இப்ப இவர்களுக்குள்ள ஒரு பெரிய கேப் ஒன்று இருக்கிற மட்டும் இல்ல, இந்த நெருக்கமான விஷயத்துல இந்த கோலியேஷன் வெளிப்படையா பார்க்கும்போது மட்டும் இல்ல, அவர் வரும்போது கூட இவர் அவரை பார்க்க வேண்டுமென்றே அவாய்ட் பண்ணி எடப்பாடி ஸ்கிப் ஆயிட்டாரு. வேற ஊர்ல எந்த ஒரு திருப்பதி அந்த பக்கத்துல அல்ல, அவர் சொந்த ஊர்ல சொந்த தொகுதிக்கு போயிருக்கிறாரு. அப்படின்னு அதுக்கு ஏற்றவாறு செட்டப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள ஒற்றுமை எப்படி இருக்கு, இது எப்படி போக போகுது? இன்னும் பெரிய கட்சிகள்லாம் ஒன்றும் வரல. அவங்க கூட இருக்கிறது இந்த முதலியார் கட்சி, எஸ்ஆர்எம் உடைய அந்த பச்சை முத்து ஐயா கட்சி, ஜான் பாண்டியன். உண்மையின் இது மாதிரி தான். ஒரு வந்து நம்ம தமாக அவர் ஒருத்தர் தான், ஜி.கே. வாசன் ஒருத்தர். அவர் கட்சி அவர் தான் எல்லாமே. அது இப்போ பாபநாசத்துல கொஞ்சம் பெருசா வராது. அவர் ஒரு மேன் ஷோ தான் ஒரு கட்சி. அதே மாதிரி பாரிவந்தரா இருக்கட்டும், அதே மாதிரி ஏசி சண்முகமா இருக்கட்டும், எல்லாமே ஒன்மேன். ஒரு கட்சி ஒன்மேன். கிருஷ்ணசாமி இவங்க கட்சி எல்லாம் பரவாயில்லன்னு அவர் ஒன்மேன் தான். நாம எல்லாம் ஒன்மேன் கட்சி தான். ஒரு பெரிய அளவில் இல்லை, எங்கேயும் வந்து செட்டப்பே இல்லை, கட்டமைப்பு இல்லை. இதில் ரொம்ப முக்கியமாக வந்து நேற்று புதுக்கோட்டையில் வந்து என்ன சொன்னாங்க, அவர் நயினார் நாகேந்திரனோட தமிழகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயணம் மேற்கொண்டு, அந்த பயணத்தோட நிறைவு. அவர் பயணம் எங்கேயாவது மேற்கொண்டாருன்னு இடையில ஏதாவது தகவல் வந்துச்சா? யாருக்குமே தகவல் வரல. அப்போ என்ன, எங்கே நடந்தார்? தூக்கத்தில் நடந்தாரா இல்லை தெரியாமல் இருட்டில் நடந்தாரா? நயினார் நாயன் பெரிய ஒன்றுமே தெரியலையே. எங்கேயா போயிருப்பாரு நினைக்கிறேன், 4 தொகுதிகள் போயிருப்பாரு. ஆனால் இதே இது வந்து அண்ணாமலை இருந்தால் டமாரா அடிச்சு இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இப்படியா அப்படின்னு பயங்கரமாக கூட்டி வச்சு அவர் வந்து நடைப்பயணம் போயிட்டு காரில் போவார். அந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பார்ப்பார். ஆனால் பிரச்சனை அது வந்து வெளியே நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இவர் வந்து இப்போ இருக்கிற தலைவர் இருக்காரு, அவர் பயணம் போனார். நடைப்பயணம் இல்லை, பயணம். தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு பயணம் போனார். எங்கேருந்து எங்கே பயணம் போனார், எப்போ ஆரம்பிச்சாரு தெரியாது. ஆனால் முடிவுக்கு வந்து அமித்ஷா வந்ததுனால அந்த பயணத்தோட நிறைவு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. என்ன பேர்? இப்போ இந்த மாதிரி இருந்தால் இல்லை, அதாவது நமக்கு வந்து அந்த கட்சி பிடிக்கும் பிடிக்காது, காங்கிரஸ் பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு கட்சியில் வந்து ஒரு தலைவர் வந்து கமுக்கமாக வந்து ஒரு பயணம் போனார் அப்படின்னா வெளியில் எப்படி தெரியும்? செய்தி ஆக்கணும்ல, செய்தி ஆக்கலை. சரி, வந்தால் ரொம்ப முக்கியமாக முன்னாடியெல்லாம் வந்து எடப்பாடி வந்து ஐயா உள்ளேன் ஐயா அப்படின்னு வருவார். இப்போ வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமாக இந்த 2 பேரோட உறவு இருக்குல்ல, அது என்ன சொல்லலாம்னா, இவங்களோட சின்னம் வந்து தாமரை இலையில், அவங்க தாமரை இலை, அதிமுக தண்ணீர் ஒட்டவே ஒட்டாது. வெளியில் நான் வந்து இடையில நான் பல ஊர்களுக்கு போயிட்டு வந்தேன். அப்படி போயிட்டு வரும்போது மக்கள்கிட்ட கேட்டால் பிஜேபி வந்து விரும்பலை, அதிமுக அதான் உண்மை, விரும்பலை. இது வந்து எப்படின்னா விருப்பு இல்லாமல் சொல்கிறது. தொண்டர்கள் மத்தியில் வந்து பிஜேபி வேறு வழி இல்லை, அவர் வந்து தன்னோட ஒரு இக்கட்டான சூழலில் வந்து சேர்ந்துக்கிட்டு கூட்டு அலையிறாரு ஒழிய அது பிஜேபி வந்து சரியில்லை அப்படின்னு. அதிமுக தலைவர்கள் யாரும் விரும்பலை, தொண்டர்களுக்கு அறவே இல்லை. அவங்க தொடர் நிறைய என்ன சொல்கிறாங்க, அதாவது சி சண்முகம் சொல்லும்போது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கண்டிப்பாக முன்னாடி சொல்லியிருந்தாரு. அது இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ முன்னாடி வந்து ஜெயக்குமார் என்ன சொன்னார், நான்லாம் தோக்குற ஆளா, இங்கே தோத்துருக்கேன்னா என்ன அர்த்தம்? ராயபுரத்தில்
ஆனால் எப்படி எங்கள் மக்கள் இங்கே இருக்காங்க, ஆனால் பிஜேபி சேர்ந்தனால தான் நான் தோத்தேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆதங்கமாக பேசினார். இல்லை, இது தெரிஞ்சது. இது வந்து எப்படின்னா ஓப்பன் சீக்ரெட்டும்பாங்க. இந்த மாதிரி ஆச்சா. இப்போ வேற வழி இல்லாமல் இறுக்கி பிடிச்சி என்னத்தை பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவேன் அப்படின்னு வரும்ல. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரு விஷயம்னா, இப்போ அமித்ஷா இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்னதான் மிரட்டினாலும், ஈடியை வச்சு எதை வச்சு என்னத்தை மிரட்டினாலும் நீ மிரட்டு, ஆனால் உன்னோட பதவியை வந்து அங்கே பிடுங்கிட்டு போக போகுது இன்னொரு ஒரு சில மாதத்துக்குள்ள. அது வந்துட்டு தான் இருக்கு, செய்தி வந்துக்கிட்டு இருக்கா. நம்மளே அதை பற்றி பேசியிருக்கோம். அப்படிங்கும்போது நீ உனக்கே வந்து பதவி இருக்குமான்னு பாரு, நீ வந்து என்ன மிரட்டுறியா அப்படின்ற தகவல் வந்து அவருக்கு வந்து வந்திருக்குமோன்னு தோணுது எடப்பாடிக்கு. அப்படி வந்தது. அவர் என்ன காரணத்தில் இவ்வளவு தில்லா அலையிறாப்புல அவர், நீங்கள் அதை ஏற்கனவே சொல்லுவேன், எடப்பாடி வந்து சரியான சாணக்கியன். நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு காமெடி பீஸோ இதோ இல்லை, அவர் பயங்கரமான சாணக்கியன். என்னென்னா அந்த அமாவாசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப பெருசாக வந்தால் சொல்லுவாங்க இல்லையா படத்தில், அதை தாண்டினவர் அவர். அதே நேரத்தில் யாராக இருந்தாலும் தன்னோட இடத்த வந்து விட்டு கொடுக்க மாட்டார். இன்றைக்கி வந்து அதிமுகவில் தனிப்பெரும் தலைவர் அவர் ஒருத்தர் தான். அப்படி ஆச்சா. அதனால் இப்போ வந்து அமித்ஷா வராரா வரட்டும், மோடி வராரா வரட்டும், எனக்கு என்ன, நீ அங்கே போய் நீ பேசினா என்னைக்காவது அமித்ஷா வாயிலிருந்து மோடி வாயிலிருந்து அடுத்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்களே. அப்போ என்ன கூட எல்லாம் எக்ஸ்ட்ரா இடையில சொன்னாங்களே, எடப்பாடி அண்ணாமலை சொன்னார். அண்ணாமலை சொல்ல வச்சாங்க. அண்ணாமலை சொன்னார், ஆனால் வேற யாருமே சொல்லலை. இவர் அமித்ஷா வாயிலிருந்து இது வரைக்கும் ஒரு முறை கூட இங்கே தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ ஆட்சி பண்ணும் சொன்னாங்களே ஒழிய, இப்போ சொன்ன மாதிரி நேற்று சொன்னார். அதான் என்டிஏ, இப்போ நேற்று எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் பிஜேபி என்டிஏ பிஜேபி ஆட்சி பண்ணும். பிஜேபி என்டிஏ ஆட்சி பண்ணும். மாற்றி கூட சொல்லாம பிஜேபி என்டிஏ ஆட்சி பண்ணும். அப்போ பிஜேபி வந்து முதலமைச்சர் ஆக்குறதுக்கு இப்படி கூட சொல்லியிருக்கலாம்ல, பிஜேபி அதிமுக என்டிஏ கூட்டணின்னு கூட சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்ல என்டிஏ அதிமுக பேரை அவாய்ட் பண்ணிட்டு பிஜேபி என்டிஏங்கிறது அவர் தெளிவான அவங்களோட ஐடியா என்னன்னா, அடுத்து நிர்மலா சீதாராமன் வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஐடியா. அது எப்படி சார் சாத்தியம்? அல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐடியா இருக்கலாம் சார் இல்லையே. இந்த ஓட்டு மிஷினுக்கு வந்து இப்பவே இவிஎம்க்கு வந்து எத்தனை இடத்துல சிப்பு எல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்படுறேன். இது வந்து எப்படின்னா கன்ஃபார்ம்டு இது கிடையாது. ஆனால் அங்கே வந்து இந்த சிசிடிவி மாத்திரதெல்லாம் ஆட்கள் எப்படி தனியாக அவங்க வந்து எல்லாமே மோடி அமித்ஷா வந்து வேலை பார்க்க முடியாதுல்ல, டெக்னிக்கல் வேலை பார்க்க முடியாதுல்ல. அந்த டெக்னீஷியன்லாம் வந்து தமிழ்நாடு போயிருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து எக்ஸ்ட்ரா சிப்பு இப்போவே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது நினச்சா ஒருவேளை 75-80 இடத்த வந்து தனியாக பிஜேபிக்கு வாங்கிட்டாங்கன்னா 60 சீட்டு வந்து பிஜேபி ஜெயிச்சிட்றாங்க. 40 சீட்டு வரைக்கும் தான் அதிமுகவை ஜெயிக்க அலோவ் பண்ணுவாங்க. எப்படி வந்தாச்சுன்னா கூட்டணி எல்லாம் போட்டு சிஎம் வந்து பிஜேபி, துணை முதல்வர் கண்டிப்பாக துணை முதல்வர் எடப்பாடி வேணா வச்சுக்கோ, அப்புறம் இன்னொரு துணை முதல்வர் வந்து விஜய். அப்புறம் விஜய்க்கு வந்து விஜய் கழுத்துக்கு இந்த தலைக்கு நேரம் கத்தி தொங்கிட்டு இருக்கு. அவர் எனி டைம் வந்து அங்கே கூப்பிடலாம், எங்கள் டெல்லி கூப்பிட்டு விசாரணை, சிபிஐ வழக்கு. ஆமாம், ஒன்று நீ கூட்டணிக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன்னா விசாரணை வந்து பனையூரில் நடக்கும். நீ ஓகே சொல்லனா விசாரணை வந்து டெல்லியில் நடக்கும். உனக்கு பனையூர் வேணுமா டெல்லி வேணுமா அப்படின்னு என்னத்தை பண்ணாலும் விஜய் வந்து அங்கே வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு வந்து 50-50 இருக்குது. அப்படி சேர்த்துட்டாங்கன்னா பிஜேபி கூட இந்த கூட்டணி இருக்கு. ஏன்னா இவருக்கு வந்து எப்படின்னா, அவர் வந்து கொள்கை ரீதியாக பயங்கரமாக போகிறாருன்னா சுற்றி வச்சிருக்க பூரா வந்து நீங்கள் ஆதவ அர்ஜுனா பாருங்கள், நிர்மல்குமாரை பாருங்கள், எல்லாரும் யார், புஷி ஆனந்தை பாருங்கள், எல்லாரும் பிஜேபி ஆள் தானே, ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டு தானே. அதனால் அவர் சுற்றி உள்ளவங்க அவரே வந்து அடிப்படையில் வந்து இப்போதைக்கு வேணால் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் எல்லாம் கூட வச்சுருக்காப்லையா, அப்போ அவரும் ஆர்எஸ்எஸ் தானே. அவர் மட்டும் இன்னும் திராவிட இதில் வர முடியுமா? பேருக்கு வந்து திராவிடத்தை வந்து இங்கே திமுகலேருந்து ஓட்டை பிரிக்கிறதுக்கு வந்து பெரியார், அம்பேத்கர் எல்லாத்தையும் வந்து வச்சிருக்காரு ஒழிய அவர் கொள்கை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் ஒரு கொள்கையாவது பேசியிருக்கிறாரா? இல்லை. அதனால் அமித்ஷா வந்து அவரோட சாணக்கியத்தனம் எங்கெல்லாம் பழிக்குதோ பழிச்சிட்டு போகும். ஓகே, அமித்ஷாவோட சாணக்கியத்தனமும் எடப்பாடியோட சாணக்கியத்தனமும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா எடப்பாடி வந்து உயர்ந்திருக்கிறாரு சாணக்கியத்தனத்தில். ஆனால் ஆள் பார்க்குறதுக்கு பல வியாபாரி மாதிரி கையில் அப்படித்தான் இருக்கும். ஆனால் அவரை நீங்கள் போய் ஒன்றும், அதாவது இன்றைக்கி இருக்க தலைவர்கள்லாம் ரொம்ப முக்கியமாக வந்து ஒரு மக்கள்கிட்ட கரிஷ்மா அப்படின்னு எடுத்தாச்சுன்னா ஸ்டாலின் வந்து பெரிய ஆளாக இருக்கிறாரு. ஆனால் எடப்பாடி அவ்வளோ பெரிய ஆளாக இல்லை. ஆனால் நீங்கள் வந்து 2 பேர் செயல்பாடு பார்த்தீங்கன்னா இவர் சைலண்ட்டாக நிறைய வேலை பார்க்குறாரு ஸ்டாலின். ஆமாம், இவர் வந்து அதை தாண்டின வேலையை பார்க்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரி வேலைகளில் 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்லை. இதில் வந்து பாவப்பட்டு நிற்கிறது விஜய்க்கு வந்து அந்த சாணக்கியத்தனம்லாம் வராது. ஏன்னா நடித்தார், வந்தார், போனார், திடீர்னு சாணக்கியத்தனம் எப்படி வரும்?
அப்படின்னு. அதனால எடப்பாடி வந்து போய் பார்க்காததுல ஆச்சரியமே இல்லை. இப்பவும் பார்க்க மாட்டாரு. சரி, இப்போ வெளிப்படையா வந்து திமுக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, நாம் தமிழர், தாவேகா, ஆமா இப்படிதான் பேசப்படுது. 4 முனை வச்சிருங்க. ஆமா. இப்ப இவங்களுக்குள்ள இப்ப இன்னைக்கு ஜனவரி மாசம், இன்னைக்கு 4ஆம் தேதி, 5ஆம் தேதி ஆச்சு இன்னைக்கு. ஆமா 5ஆம் தேதி ஆயிட்டு. ஆமா. அப்புறம் பிப்ரவரியில எல்லாம் முடியணும். பிப்ரவரி 7ஆம் தேதி 9ஆம் தேதியா வந்து ஃபைனல் லிஸ்ட் வருது. ஆமா. அதுக்கு முன்னாடியே வந்து கூட்டணி வந்து எல்லாம் முடிஞ்சிடணும். ஆனா இன்னொரு மிஞ்சி போனா 1 மாசம் இருக்கு. கரெக்டா 1 மாசம். 1 மாசம் 5ஆம் தேதி 7ஆம் தேதி என்ன இருக்கு? இப்படி ஒரு இலக்கம் அடிமட்டத்திலும் இல்ல, மேல்மட்டத்திலும் இல்லைன்னா அப்ப அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன? இப்ப கூட்டணியுடைய நிலைமை என்ன? நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து பரபரப்பா எல்லா இடமும் அப்படி பத்திக்கிட்டு எரியும். இந்த தடவை தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லையே. இப்போ என்ன ஆகி போச்சு, இவருக்கு வந்து ஸ்டாலினோட பேர் அல்லது இந்த திமுக அதோட பேர் வந்து கொஞ்சம் லேசாக டவுன் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா விஜய் வந்து பரவாயில்லன்னு ஏறிட்டு இருந்துச்சு. அதாவது ஓட்டு விழுமா விழாதான் தெரியாது, ஆனால் விஜய் கட்சி விஜய் பெட்டர் அப்படின்னு ஏறிட்டு இருந்துச்சு. இப்போ இவர் ஒரே டைமில் பார்த்தா அடி சிக்ஸரு அப்படின்னு சிக்ஸராக அடித்து தள்ளிட்டாரா ஸ்டாலின். இதுக்கு வந்து அரசு ஊழியர்களுக்கு வந்து 20 வருஷமாக நிறுத்தி வைக்கப்பட்ட பென்ஷன் ஸ்கீம் வந்து ஓகே பண்ணிட்டாரா? அது 25 லட்சம். அதான் ஓகே பண்ணிட்டாரு. முன்னாடி 10,000 ரூபா இது கொடுக்குறோன்றது 5 லட்ச ரூபா மாற்றி அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு. நான் வந்து போலீஸ்காரங்க வீட்டில் பேசியிருக்கேன், அப்புறம் வந்து அரசு ஊழியர்களுக்கு பேசியிருக்கேன். திமுக வேஸ்ட்டுங்க, சும்மா இப்படியே இருக்கும், ஒரு இது நடவடிக்கை இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. ஆனால் இன்றைக்கி இதை அடித்த உடனே எப்படி பார்த்தாலும் அந்த நெகட்டிவாக இருந்த 50% பேர் வந்து இப்போ திமுக வந்துடுவாங்களா, முடிஞ்சு. அது போக யங்ஸ்டர்ஸு அவங்க வந்து சொல்லித்தான் அப்பா அம்மா 40 வயசுக்கு மேலே உள்ளவங்கெல்லாம் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும், ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 10 லட்சம் கணினி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொடுத்து முடிச்சாங்கன்னா அந்த 10 லட்சம் பேரில் வந்து குறைஞ்சது ஒரு 5 லட்சம் வீடுகளில் ஓட்டு வந்து சரி நம்ம திமுக தான் போடணும், அதான் நல்லது அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா ஒரு கணினிக்கு வந்து × 3 ஓட்டு அப்படி எடுத்தீங்கன்னா ஒரு 15-20 லட்சம் ஓட்டு. பொங்கலுக்கு 3000 ரூபா. பொங்கலுக்கு 3000 அது சொல்ல முடியாது. அதான் அடுத்தது பொங்கலுக்கு 3000 ரூபா. இந்த 3000 ரூபா வந்து பெரிய அளவுக்கு வேலை செய்யும். அது ஏற்கனவே இந்த மாதம் 1000 ரூபா கொடுத்தோம் போது இது ஒரு அதில் வந்து பழகிருச்சு. அதனால் வந்து இவங்களுக்கு திமுக ஓட்டு போடணும் அப்படின்றது கொஞ்சம் மந்தமாயிருச்சு. மாதம் 1000 ரூபா அது வந்து நல்ல ஸ்கீம் தான். ஆனால் அதை வந்து நன்றியோடு நினச்சி பார்க்குற கூட்டம் வந்து குறைஞ்சிருச்சு. ஆரம்பத்தில் இந்த ஜோர் வந்து இப்போ இல்லை, குறைஞ்சிருச்சு. இந்த 3000 ரூபா இருக்குல்ல, இது வந்து வேலை செய்யும். ஆமாம், எக்ஸ்ட்ரா பூஸ்டர் மாதிரி. ஆமாம். இப்போ என்ன பெண்களில் வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம ஓட்டு போடுற பெண்கள் வந்து கிட்டத்தட்ட 3 கோடி பேர் இருக்காங்கன்னா 2.25 கோடி பேர் ஓட்டு போடுவாங்க. எப்படியும் அந்த ஓட்டு போடுற பெண்களில் இப்போ வந்து இந்த 3000 ரூபா வந்து எல்லாத்தையும் கொடுக்குறேன். 2.25 கோடி, 2 கோடியே 14 லட்சமா 24 லட்சம் 2.25 கோடி பேர் சீட்டுக்கு வந்து 3000 கொடுக்குறாங்க. அதில் குறைஞ்சபட்சம் 1.5 கோடி பேர் ஓட்டு போடட்டுமே. போட்டால் இவங்க வந்து தனிப்பெரும் மெஜாரிட்டியில் வர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இப்போ பிரகாசமாக இருக்குது. இன்னைக்கு காலையில் உள்ள செய்தி 38 இடங்கள், மாவட்டத்துக்கு ஒரு இடம், 3 அமைச்சர் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டாங்க. யாரு? காங்கிரஸ் கட்சி அறிவாலயத்துக்கு லிஸ்ட்டை கொடுத்தாச்சு. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காதே. அதான் கேட்குறேன். மாணிக் தாக்கூர் சொல்லிட்டாரு கூட்டணி இல்லாமல் நீ ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்குறாரு. ஆமாம், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் பீன் மேட் just before. அதான் அது I came here just before something happened. மாணிக் தாக்கூர் யாரு? ஒரு எம்பி இல்லை, யாருன்னா யாரை வச்சு வந்தார்? திமுக வந்தார். அதை தூக்கி போட்டாச்சுன்னா தண்ணியிலேருந்து கரையில் போட்ட மீன் மாதிரி அவர். இல்லை, இப்போ மணிக் தாக்கூரை தாண்டி நேற்று சூரிய பிரகாசன் ஒருத்தர் வெளியே போயிட்டாரு. திருச்சி வேலுசாமி, பிரவீன், அவர் பேர் என்னது, பிரவீன் சக்கரவர்த்தி. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டமைப்பே காங்கிரஸ்ல டீமுக்கு வேணாம், எவ்வளவு காலம் நீங்க அடிமையா பாக்குறது, நம்ம தாவேக்கே போயிடுவோம் அப்படின்ட்டு இப்போ டிசன்ட் இருக்கு அவங்களுக்கு. இப்போ லேட்டஸ்டா வந்து தகவல் என்ன தெரியுமா? ராகுல் காந்திட்ட இருந்து யாரும் இந்த கூட்டணி பத்தி இப்போது எதுவும் பேசக்கூடாது, டிஎம்கே அகைன்ஸ்டா பேசக்கூடாது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு இப்போ காலையில, இன்னைக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல. என்ன நடந்தாலும் இப்போ காங்கிரஸ் பண்றது இருக்குல்ல, இது ஒரு வகைக்கு நல்லது, சலசலப்பை ஏற்படுத்தி விட்டு. இல்லை, இப்போ ஒரு வகைக்கு நல்லதுன்னா காங்கிரஸ் வந்து அடிமட்டத்தில் ஆட்கள் கிடையாதுங்கிறது உண்மைதான். ஆமா, ஆனா அவங்க ஒரு 4%, 4.5% கண்டிப்பா அது இவ்வளவு சேர்ந்து இந்த டஃப் ஃபைட் இன் பிட்வீன் தாவேகா, அதிமுக, திமுக இருக்கும்போது சில இடங்கள்ல காங்கிரஸுடைய இந்த ஓட் பேங்க் வந்து திமுக இழப்பது அவர்களுக்கு எந்த மாதிரி விளைவு? இப்போ ஒருவேளை அவர் போயிட்டா எந்த இடத்துல காங்கிரஸுக்கு வந்து ஓட்டு விழுன்னு நினைக்கிறீங்க? கன்னியாகுமரியில் 2 தொகுதி விழும்
காங்கிரஸுக்கு. இந்த 4% ஓட்டு எங்கேருந்து வந்துச்சு? திமுக வந்து வேலை செஞ்சு திமுக செலவு பண்ணி அந்த மக்களை வச்சு வேலை செய்ய வச்சாலும் 4% வந்துச்சு. இதே ஒருவேளை தனிச்சு நின்னாங்கன்னா 1% கூட வராது. அவங்க தனிச்சு நிற்க மாட்டாங்க. விஜய் கூட நிற்கிறதுக்கான இப்போ விஜய் கூட நின்னாங்கன்னா விஜய் ஓட்டும் குறையும். இப்போ ஏன்னா வேலை செய்ய ஆள் இல்லையே அவங்களுக்கு. ஒருவேளை பிசிகா வந்து அங்கே போய் சேர்ந்தா, தாவேக்கால போய் சேர்ந்தா தாவேக்காவுக்கு பெரிய பலம். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அந்த மக்கள் அழகா ஓட்டு போட்டுருவாங்க, கைடு பண்றதுக்கு ஆள் இருக்கு. அதே மாதிரி டிடிவி அங்கே போய் சேர்ந்தா உள்ள கைடு பண்றதுக்கு ஆள் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல காங்கிரஸ் போய் சேர்ந்தா இருக்கிறதே வந்து தோளு மேல உட்காந்துட்டு கீழே அமைக்கிறவங்கள ஒழிய. சரி, அப்பனா நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் சேர மாட்டாங்கிறீங்களா? காங்கிரஸ் வந்து தாவேக்கா போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அல்லது தாவேக்கா வந்து காங்கிரஸ் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. சும்மா வந்து ஒரு சலசலப்பை உண்டு பண்றதை பண்ணுவாங்களே ஒழிய அவங்களுக்கு தெரியாத. நம்ம இவ்வளோ வெளியில இருந்து இவ்வளோ தரவுகள் பேசுறோம், உள்ளுக்குள்ள உள்ளவங்களுக்கு தரவுகள் தெரியாதா? காங்கிரஸ் வந்தா பிரயோஜனமா இல்லையா, இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் அப்படின்னு சொல்லி தாவேக்காவுக்கு தெரியும். அப்போ டிஎம்கே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் அலைன்ஸ் தான் இன்னும் வாய்ப்பு உண்டு இருக்கு. இப்போ இதுக்கு இடையில நம்ம ஏடிஎம்கேல வந்து பெரிய பிரிவு இருக்கிறத பற்றி நம்ம ஆரம்பிச்சோம். ஆமா ஆமா. அமித்ஷா வந்து எடப்பாடி பேரை சொல்லாமே, இவர் அவர் பேரை சொல்லாமையும், அதிமுக பத்தி சொல்லாமையும், பாஜக என்டிஏ கூட்டணின்னு சொன்னதெல்லாம் இப்போ ஃபைனலா அவர் வந்து டிடிவியும் ஓபிஎஸ்ஐயும் இருப்பதற்கான முயற்சி நடக்குது. ஆனா அவர்கள் எந்த விதத்துக்கும் இனி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. செங்கோட்டையன் ஸ்டேட் சொல்லிட்டாரு, இறங்கி வந்து கூப்பிட்டாலும் ஓபிஎஸ் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதை பத்தி சொல்லுங்க. இப்போ என்னன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன ஆர்வடம் தான். இது வந்து வெளியில கேள்விப்படுற ஆர்வடம் தான். பிப்ரவரி 1st வீக்ல பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து பிரிஞ்சிடும். பிப்ரவரியில் அடுத்த மாதம் அது இன்னும் ஒரு 20 நாள் 25 நாளில் வந்து பிரிஞ்சிடும். பிரிஞ்சுட்டு ஏடிஎம்கே அண்டு தாவேக்கா கூட்டணி வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கு. பிஜேபி தனியாக கழட்டி விட்டுறதுக்கு வாய்ப்பு. வேலை போகிற போக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுதோ? இல்லை, அது முன்னாடி இருந்து நான் வந்து 2 மாதம் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எடப்பாடி அப்பேற்பட்ட ஆள், சாதாரண ஆள் இல்லை. ஏன்னா ஏடிஎம்கே ஒரு 23, ஒரு 20னா 43 ஆயிருப்பாய். ஆமாம், ஏடிஎம்கே வந்து 23 அப்படிங்கிறது சொல்லிக்கிறது தான். 18 வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு கரண்ட்ல 15% தான் இருக்கும் இன்னைக்கு. ஏன்னா அவரோட இது வந்து இறங்கி இருக்கு, ரொம்ப இறங்கி இருக்கு, நம்பிக்கை இல்லை தலைவர் மீது. ஆனால் பிஜேபி கழட்டி விட்டான்னு வச்சுங்களேன். பிஜேபிக்கு வந்து 11.5% சொல்லிட்டு இருக்காங்க. 18 தான் அவங்களோட சேர்ந்தது. 6%, 5-6% அவங்களுக்கு கருத்து கணிப்புல சொல்லிட்டாங்க. ஐபிடிஎஸ். ஆமா, அது என்ன சொன்னாங்க? நேத்து நான் பேட்டி எடுத்தேன். இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜி. அண்ணாமலை இருக்கும்போது ஒரு 2% ஏறிச்சு, 2% ஏறிச்சு. ஓகே, அதுக்கு 5-6க்கு மேல கிடையாது. அதான் 5 to 6 தான் அவங்களுக்கு. அதான் 5-6 கூட கிடையாது. அது போக ஏடிஎம்கேல இருந்து தனியா பிரிஞ்சாங்கன்னா அந்த 5 வந்து தத்தளிச்சு வந்துடும், கிடைச்சிடும். அப்போ ஏடிஎம்கேக்கு வந்து இந்த 15-18 இருக்கிறது வந்து 20க்கு மேல போகும். அவங்களோட கூட்டணி கூடும். அந்த கூட்டணியை பொறுத்து என்ன செய்வாங்கன்னா, ஒருவேளை தாவேக்கா இது ஏடிஎம்கே இதெல்லாம் சேர்ந்தாங்கன்னா டிடிவிக்கு வேற வழி இல்லை, தனியாக இதோட எடப்பாடி இருக்கிற இடத்த சேரவே முடியாது. டிடிவி ஓபிஎஸ் சேர முடியாது. அப்ப என்ன செய்வாங்கன்னா வேற வழியில் ஆட்டோமேட்டிக்கா வந்து இல்ல தாவேக்காவும் ஏடிஎம்கேயும் சேர்ந்துட்டாங்கன்னா இப்போ அவருக்கு டிடிவிக்கு சேர்ந்தா இப்ப டிஎம்கேல ஒருவேளை சேரலாம். ஒருவேளை சேர்ந்தாச்சுன்னா எப்படி அவங்களுக்கு ஒரு மதிப்பீடு இருக்கு வரும். ஏன்னா காலகாலத்துக்கும் எதிரி எம்ஜிஆருடைய காலத்துல ஒன்றும் கிடையாது. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆர் கூட வந்தவங்க திமுக வந்திருக்காங்க, திமுக வந்து எம்ஜிஆர் கூட போயிருக்காங்க, மாற்றி மாற்றி அரசியல் எல்லாம் சகஜம். ஏன்னா அதனால அவருக்கு வந்து ஆப்ஷன் வந்து இப்போ பிஜேபியா திமுகவா, ஏன்னா ஏடிஎம்கே போக முடியாது, திமுகவா அப்படின்ற இடத்துல பிஜேபி போறது இன்னும் தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு போற வாய்ப்பு இருக்கு. அப்ப இவங்க 2 பேரும் பிஜேபி கூட சேர மாட்டாங்களா? சேரக்கு வாய்ப்பு குறைவு. அது 2 பேரை கம்பேர் பண்ணா அதிமுக தாவேக கூட சேர்ந்துட்டாங்க. ஆமா, பிஜேபி அலோன். ஆமா, the party is kept alone. ஆமா, including ஒரு கட்சி. ஆமா, பாரிவேந்தர் ஜான் பாண்டியனோட நிக்கும். ஆமா, சிங்கிள் அவங்களுடைய ஆஸ்தான விகடகவி. அவங்களே வந்து அடுத்து மாறி வந்தலாம்னு யோசிப்பாங்க. அவங்க இதெல்லாம் வாசன்லாம் வர மாட்டாரு. சரி, வச்சு வாசன் வர மாட்டாரு, பாரி வந்துருவாரு. பாரி வந்து அது வர்றாரு இல்லையே, விடுங்க, அவர் பெரம்பலூர் தொகுதி விட்டுருங்க, ஒரு தொகுதி. இப்ப அந்த நேரத்துல எடப்பாடி இங்க போனனால நம்ம டிடிவியும் ஓபிஎஸும் மறுபடியும் பிஜேபி கூட சேர வாய்ப்பு தான். பிஜேபி கூட சேரலாம், ஆனா அதை விட அதிகமான வாய்ப்பு வந்து திமுகவோட சேரலாம். ஏன்னா பிஜேபி கூட வாய்ப்பு சேர்ந்தா ஒன்றும் கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆமா, ஒன்றும் கிடைக்க இன்னும் மோசமா போயிடும். டிஎம்கே சேர்ந்தா 4 பேர் ஒரு கொஞ்ச நாள் திட்டுவாங்க, ஆனா நம்ம கட்சி வந்து ஸ்ட்ராங் ஆயிரும் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் உண்டு. அதனால எப்படி பார்த்தாலும்
ஒருவேளை பிஜேபி அண்டு அதிமுக சரி. பிரியக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது பிப்ரவரி 10ஆம் தேதியில 10ஆம் தேதிக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இருக்கலாம். ஆமா, இன்னும் ஒரு 20 நாள் தான். இன்னும் ஒரு 20 20 நாளோ 25 நாளோ தெரிஞ்சிடும். சரி. அதோட முன்னோட்டம் தான் அவர் வந்து எதையும் பார்க்காம ஓட்டது. சரி. ஆமா, இன்னைக்கு நம்ம நிறைய பேசிட்டோம். இன்னைக்கு பேசும்போது நிறைய பேசணும். ஏடிஎம்கேவுடைய நிலை, டிஎம்கேவுடைய நிலை, தாவேகா, காங்கிரஸ் எல்லாமே எல்லாத்தையும். ஆமா, ஒரு அலசல். நம்ம இனி அப்பப்போ வர்ற செய்திகளை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நாளைக்கு இதே செய்தி தான் பேசுவோம். ஆனா வேற அப்டேட்டடா செய்தி. அப்டேட் சார். நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டதுக்கு மீண்டும் தொடர போகிறோம். நன்றி சார். நன்றி.